எல்லாருக்கும் வணக்கம். இது leslie voice.com இருந்து இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஜாப் ரோல்ஸ் இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஸோ நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தா, இல்லை மெக்கானிக்கல் படிச்சுட்டு இருந்தா, இல்லை நீங்க டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தா கூட இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டினியூஸாக பாருங்க. ஸோ என்னென்ன ரோல் இருக்குது, எப்படி மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஜாப்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். சரியா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் திங், நம்ம இப்போ ரோல் பேசுறதுக்கு முன்னாடி, என்னென்ன ரோல் இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்ல போறோம்னா, ஒரு ஜென்ரல் பிளான், எப்படி நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தால் எப்படி ஜாப் வாங்குறது, எப்படி ஜாப் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஜென்ரல் காமன் பிளான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஈச் ரோல் என்னென்ன ரோல்ஸ் இருக்குது, அந்த ரோலுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது பேசுவோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹவு டு ப்ரிப்பேர். ஸோ நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தால் irrespective ஆஃப் விச் ரோல் யூ ஆர் கோயிங் டு கெட் இன், எந்த ரோலுக்கு நீங்கள் போகிறா இருந்தாலும் ஒரு பேசிக் ஆட்டோகேட் ப்ரோஇ சாஃப்ட்வேர் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மெக்கானிக்கல் ரிலேட்டட் ஜாப்ஸில் கண்டிப்பாக இந்த டூல் யூஸ் பண்ணுவாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அதை யூஸ் பண்ண இல்லாமல் வரலாம். இல்லை உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஹையாக இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் பார்த்து ஆட்டோகேட் ப்ரோஇ படிச்சுக்கிட்டீங்கன்னா, இல்லை யூடமியில் கோர்சஸ் இருக்கும், அதில் சர்ச் பண்ணி நீங்கள் படித்தா கூட வெல் அண்ட் குட். உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் அதில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பேசிக் எம்எஸ் ஆஃபீஸ் ஸ்கில்ஸ், எக்ஸல், வேர்ட், பவர் பாயிண்ட். அது எக்ஸல், வேர்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பேசிக் எம்எஸ் ஆஃபீஸ் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது இன்னும் நல்லது. நீங்கள் வேர்டு தானே இதில் என்ன இருக்க போகுது, இல்லை எக்ஸல் தானே இதில் என்ன இருக்க போகுது நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். அப்படி நினச்சிங்கன்னா, அது எக்ஸலில் கால்குலேஷன்ஸ் எப்படி பண்ணுறது, நாட் அடிஷன் சப்ட்ராக்ஷன், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதை கொஞ்சம் ஃபுல்லாக கற்றுக்கணும் முடியாது, பட் கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சரிங்களா? இது வந்து செகண்ட் திங். தேர்ட் திங், ஆப்வியஸ்லி டிஃபால்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில். உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஜாப்னாலும் ரொம்ப ஈஸியாக போக முடியும். சரியா? ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்லை கண்டிப்பாக வளர்த்துருங்க. நம்ம சேனலில் ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்னு, நான் எப்படி கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணேங்கிறது ஒரு வீடியோ இருக்குது. அதை பாருங்கள், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வித்தின் 45 days நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நல்ல டெவலப்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக்காக நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃப்ரெஷராக இருந்தால் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது, இல்லை தெரிய வேண்டிய விஷயங்கள். சரியா? ஃபர்ஸ்ட். செகண்ட், ஃபர்ஸ்ட் என்ன பேச போகிறோம்னா, ரோல் நம்பர் 1 என்ன ரோல் அப்படின்னு பேச போகிறோம். ரொம்ப மோஸ்ட் காமன் ரோல் தான் இது, டிசைன் இன்ஜினியர் ரோல். சரிங்களா? நீங்கள் மெக்கானிக்கலில் தான் இருக்கணும், எனக்கு மெக்கானிக்கல் படித்தேன், ஐ வாண்ட் டு ஒர்க் இன் மெக்கானிக்கல் ஃபீல்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா டிசைன் இன்ஜினியர் ரோல் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். சரிங்களா? இதில் என்ன வேலை அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா, நீங்கள் வந்து எதுக்குனாலும் டிசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார் டிசைன் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு மெஷினரி டிசைன் பண்ணலாம், எதுனாலும் நீங்கள் டிசைன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ பேசிக்லி இது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி, ஆட்டோகேட் யூஸ் பண்ணி, இல்லை ப்ரோஇ யூஸ் பண்ணி, இல்லை வேறு ஏதோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் கிளியராக டிசைன் பண்ண முடிய வேலை தான் டிசைன் இன்ஜினியர் வேலை. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ரோல் தான் இது. நீங்கள் டிசைனிங் உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், அதாவது ஃபங்க்ஷனலாக மெக்கானிக்கல் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு நீங்கள் டிசைனிங் பண்ணுற சாஃப்ட்வேர்னு தெரிஞ்சிச்சுன்னா இது ஈஸியாக இந்த ஜாப்குள்ளே போகலாம். இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருந்தாலும் டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் படிக்கிறது இல்லை, இல்லை ரொம்ப டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரிங்களா? ஸோ டிசைன் சாஃப்ட்வேர் தெரியாமல் டிசைன் இன்ஜினியர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ஹையர் பண்ணி ட்ரெயின் பண்ணுவாங்களாங்கிறது பயங்கர டவுட்டு தான். ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக மெக்கானிக்கலில் ஒரு ஜாபில் ஒரு 15,000 சேலரி பர் மந்த், ஸ்டார்டிங் சேலரி நான் சொல்கிறது. சரிங்களா? அந்த ரேஞ்சை நீங்கள் கண்டிப்பாக ஏற முடியும். நான் வந்து அன்ரியலிஸ்டிக்காக சேலரியோ ஏதோ சொல்கிறது இல்லை, மார்க்கெட்டில் என்ன இருக்குதோ அதான் சொல்கிறேன். அது உங்களுக்கு கம்மியாக தோணலாம், பட் தட்ஸ் அ ரியாலிட்டி. சரிங்களா? நான் அன்ரியலிஸ்டிக்காக ஏதோ ஒரு எக்ஸப்ஷன் 1% 4 lakhs வாங்கிட்டாரு, 5 lakhs வாங்கிட்டாருங்கிறதுக்காக அதை எடுத்து இங்கே கோட் பண்ணேன்னா ஐ எம் நாட் ஜென்யூன். ஸோ அது எனக்கு பண்ண வேண்டாம். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் என்ன ஆவரேஜ் இருக்குதோ அதை சொல்கிறேன். 15,000 to 20,000
ஸ்டார்டிங் சேலரி நீங்கள் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் ஏறினீங்கன்னா பார்க்க முடியும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் டிசைன் இன்ஜினியர் பற்றி. செகண்ட் ரோல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர். ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்னா ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டப்பில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். ஒரு கார் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ப்ராடக்ட் மெக்கானிக்கல் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுற கம்பெனியாக இருக்கலாம். அந்த கம்பெனியில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக இல்லை ப்ரொடக்ஷன் மேனேஜராக, ப்ரொடக்ஷன் மேனேஜருங்கிறது அடுத்த லெவல். ஸோ ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக இல்லை வந்து கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் ஆகி ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆக முடியும். ஸோ இதோடைய ரோல் என்ன, இதில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொடக்ஷனை கிளியராக ஹேண்டில் பண்ண வேண்டிய வேலை தான் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரோட வேலை. அதில் எந்த பிரச்சனையும் வராமல் மேக்ஸிமம் டிஃபால்ட், அதாவது ப்ராடக்ட் வந்து தப்பாக ப்ரொடக்ஷன் ஆகாமல் கரெக்டாக ஆகுதா, அந்த சிஸ்டம் இருக்குது, ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸை ஃபுல்லாக நீங்கள் தான் மானிட்டர் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும், மேக்கிங் ஷுவர் தட் இஸ் கோயிங் ஆல் ஃபைன். அப்படிங்கிறது தான் ப்ரொடக்ஷன் இன்ஜினியருடைய வேலை. சரிங்களா? இதுக்கு ஏதாவது கோர்ஸ் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை தான். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் உள்ளே போகிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு மெக்கானிக்கல் கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் நீங்கள் ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக ட்ரை பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச லிங்க்டின் ரிசோர்ஸஸ், லிங்க்டின்ல இருக்கிறவங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ யாராவது இருந்தாங்கன்னா அது மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் வந்து கான்ட்ராக்டில் மெக்கானிக்கல் கம்பெனிஸ்க்கு ஹையர் பண்ணி கொடுக்குறாங்க, அது மூலமாகவும் நீங்கள் போகலாம். சரியா? இது செகண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் ரோல். தேர்ட் என்ன பண்ணுறதுனா மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர். இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்குது, மெக்கானிக்கல் மெஷினரிஸ் செல் பண்ணுற கம்பெனிஸ் இருக்காங்க. சரிங்களா? மெக்கானிக்கல் மெஷினரிஸ், பெரிய பெரிய மெஷினரிஸ் செல் பண்ணுவாங்க வேற கம்பெனிஸ்க்கு. ஸோ அந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ் நிறைய இருக்கிறாங்க. அப்படி செல் பண்ணும்போது அந்த மெஷினரியை மெயின்டைன் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து செல் பண்ணுற கம்பெனிகிட்ட மேக்ஸிமம் இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த மெஷினரியில், ஏன்னா அது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும், அவங்க யார் மெஷினரி வாங்கினாங்களோ அவங்களுக்கு அதை வந்து ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது இங்கே இருந்து மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் அங்கே போய் ஹெல்ப் பண்ணி கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரோட வேலை. இது ஒரு டைப் ஆஃப் வேலை. இன்னொரு டைப் ஆஃப் வேலை என்னன்னா, இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது, அந்த யூனிட்ல மெஷினரிஸ் கண்டிப்பாக இருக்கும், அந்த மெஷினரியை மெயின்டைன் பண்ணுறதும் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரோட வேலை தான். சரிங்களா? இது மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் ஜாப் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, வேற நிறைய மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் இருக்காங்க. பட் மெக்கானிக்கல் ரிலேட்டட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் தான் இந்த ரெண்டு மேஜர் ரோல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கம்பெனி மெஷினரி செல் பண்ணுறாங்க, அந்த மெஷினரியை ரிப்பேர் பண்ணுறது, அதை கரெக்டாக ப்ராப்பராக ரன் பண்ண வைக்க வேண்டிய வேலை தான் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரோட வேலை. இல்லைன்னா ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது, இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது, அந்த யூனிட்ல இருக்கிற மெஷினரியை மெயின்டைன் பண்ண வேண்டியது மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரோட வேலை. சரிங்களா? இந்த ரெண்டு வேலையும் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரோட வேலையாக இருக்கும். இதுதான் தேர்ட் ரோல். Then the fourth role, site engineer or site supervisor அப்படின்னு சொல்லிக்கலாம். இதில் வந்து என்னன்னா, இப்போ ஒரு யூனிட் டெவலப் பண்ணுறாங்க, அதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட் டெவலப் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் அந்த சைட், கம்ப்ளீட் சைட்டை சூப்பர்வைஸ் பண்ண வேண்டியது ஒரு ஆளுடைய வேலையாக இருக்கும். அதுதான் சைட் சூப்பர்வைசர் வேலை. அதுக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு பீப்புள் ஸ்கில்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணணும், அதில் இருக்கிற பீப்புளை ஹேண்டில் பண்ணணும். ஸோ பீப்புள் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக முக்கியமாக தேவைப்படுது இல்லை. ப்ளஸ் சைட் இன்ஜினியர் வந்து அங்கே போய் பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்குதா, கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறதும் பார்க்கணும். இதில் வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரையும் சைட் இன்ஜினியரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் வந்து அந்த பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் யூனிட்டை மட்டும்தான் பார்த்துருப்பாரு. சைட் இன்ஜினியர்ங்கிறது ஒரு ஹோல் சைட், ஒரு ஹோல் யூனிட்டை பார்க்க வேண்டியது தான் சைட் இன்ஜினியரோட வேலை. சரிங்களா? இப்போ ஃபைனலாக ஃபிஃப்த் ரோல் என்ன சொல்லிடுச்சுன்னா பிளானிங் இன்ஜினியர். இப்போ ஒரு பிளானிங் இன்ஜினியரோட வேலைன்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இல்லை ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் மாதிரி ஒரு வேலை. சரிங்களா? எல்லாமே கரெக்டாக போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் பிளானிங் இன்ஜினியரோட வேலை. பிளான் பண்ணுறது மட்டும் இல்லை, எக்ஸிக்யூட் பண்ணுறதும் பிளானிங் இன்ஜினியர் தான். ஸோ என்னென்ன, எங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸ் வரணும், எங்கேருந்து நெக்ஸ்ட் எந்த ரேட்டில் வரணும், எவ்வளோ வரணும், எங்கே போகணும் அப்படிங்கிறது எல்லாமே டிசைன் பண்ணுற வேண்டியது வேலை தான் பிளானிங் இன்ஜினியரோட வேலை. இது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய பைப்லைன் ஒரு யூனிட் செட்டப்பாக இருக்கலாம். இல்லை எங்கேயுமே பிளானிங் வந்து கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் எப்படி நடக்கணும், எவ்வளோ நேரத்தில் நடக்கணும், யார்கிட்ட இருந்து யார்கிட்ட போகணும் அப்படிங்கிறது எல்லாமே டிசைட் பண்ண வேண்டிய வேலை
பிளானிங் இன்ஜினியருடைய வேலை. இதை தவிர்த்து ஒரு சில வேலைகள் இருக்குது மெக்கானிக்கல்ல, சரிங்களா? இப்போ குவாலிட்டி இன்ஜினியர் ஜாப்னு இருக்குது, ஓகேங்களா? குவாலிட்டி இன்ஜினியர் அதை நான் இதில் மென்ஷன் பண்ணல, ஸோ இதை நோட் பண்ணிடுங்க. குவாலிட்டி இன்ஜினியர் ஜாப். குவாலிட்டி இன்ஜினியர்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு ரா மெட்டீரியல் வருது அப்படின்னா அந்த ரா மெட்டீரியல் கரெக்டான குவாலிட்டியில் தான் வருதா அப்படின்னு செக் பண்ணோம் இல்லையா, அது குவாலிட்டி இன்ஜினியர் ஜாப். அது வந்து இன்கமிங் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, சரியா? இன்னொன்று, ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு, இனி பிளான்ட் யூனிட்ல இருந்து வெளியே போகணும், அதுவும் குவாலிட்டி செக் பண்ணணும், அதுவும் குவாலிட்டி இன்ஜினியரோட ஜாப் தான். அது அவுட் கோயிங் குவாலிட்டி இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கமிங் குவாலிட்டி, அவுட் கோயிங் குவாலிட்டி, இப்படி 2 குவாலிட்டி இருக்குது. இது குவாலிட்டி இன்ஜினியர்லையும் நீங்கள் ஜாப் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும், மெக்கானிக்கல் யூனிட்டுக்குள்ள போகணும். ஸோ பேசிக்காக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருடைய கரியர் எப்படி இருக்கும்னு சொல்லியாச்சுன்னா, ஒன்று டிசைன் ரிலேட்டட் ரோலில் போயிடலாம். ஸோ தென் நீங்கள் டிசைனில் க்ரோ ஆகிட்டே போகலாம். இன்னொன்று வந்து ஒரு யூனிட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியராகவோ, இல்லை ஒரு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராகவோ, இல்லை ஒரு சைட் இன்ஜினியராகவோ, இல்லை ஒரு பிளானிங் இன்ஜினியராகவோ, இல்லை ஒரு குவாலிட்டி இன்ஜினியராகவோ நீங்கள் போனீங்கன்னா அந்த யூனிட்ல ஒர்க் பண்ணுவீங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்ஜினியர் யூனிட்ல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆஃப்டர் சம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுறீங்க, ஆஃப்டர் சம் இயர்ஸ் கொஞ்சம் பிளானிங் ஒர்க் பண்ணுறீங்க. இப்படி எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் பண்ணி வரும்போது ஹெட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆக முடியும் ஆஃப்டர் 20-25 இயர்ஸ் ஆர் 18 இயர்ஸ் அட்லீஸ்ட். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் ஹெட் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் ஹெட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஹையர் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கிற கரியர் ஆப்ஷன்ஸ். அதாவது நான் சொல்கிற கரியர் ஆப்ஷன்ஸ் வந்து மெயினாக இருக்குது, மேஜர்லி அவைலபிள் கரியர் ஆப்ஷன்ஸ். சின்ன கொஞ்சம் வேலைகள் இருக்கிற கரியர் ஆப்ஷன்ஸ் நான் மென்ஷன் பண்ணல. மேஜராக நீங்கள் எதுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனி நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, இதனுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷனை போய் செக் பண்ணுங்கள், கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், என்னென்ன கம்பெனிஸ் ஹையர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், என்னென்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன ஸ்கில்ஸ் கேட்குறாங்கன்னு பாருங்கள். அதை பொறுத்து உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக நீங்கள் வேலை எடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாரம் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்காக வரும். Thank you so much. See you in the next video.